முதல்வர் ரங்கசாமி சொல்லை மீறி நாராயணசாமிக்கு எனது தொகுதியை தாரை வார்த்தேன். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேட்டி. நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு. முறைகேடில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர் ஏன் அதானியை பற்றி பேசவில்லை? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை. தேர்தல் செலவுக்கு லாட்டரி அதிபரிடம் காங்கிரஸ் திமுக பணம் பெறவில்லையா என்று கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், பழைய அம்பாசிடர் காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது, புதியவர்கள் தேர்தலில் வருகிறோம் என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக லாட்டரி தொழிலதிபர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நான் உட்பட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். இந்நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுயலாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரூபாய் பல கோடி தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2016ஆம் ஆண்டு நரித்தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றி கொல்லைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியான வைத்திலிங்கமும் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். தங்கள் கட்சி தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகிறார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவுக்கு ரூபாய் பல கோடி தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார். அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்து வருவது அரசியல் விபச்சாரம் இல்லையா? அரசியல் வியாபாரம் இல்லையா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்ட போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டுகின்றோம். காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொள்ளையடித்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரியாதா? காங்கிரஸை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்னால் ஆதாரம் வழங்க முடியும். நாங்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம். இதில் மார்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை. எங்கள் கட்சியில் ஆட்சியில் உரிமைகள் கிடைக்காத போது குரல் எழுப்பியுள்ளோம். அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது. நாங்கள் பாஜகவின் ஏ டீம், பி டீம் இல்லை, நாங்கள் தான் பாஜக டீம் என கூறினார். பழைய அம்பாசிடர் காரை பெயிண்ட் அடித்து ஓட்டக்கூடாது, புதியவர்கள் தேர்தலில் வருகின்றோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேசும் பொழுது, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி. அவருக்கு தொகுதியை விட்டுத்தர யாரும் முன்வரவில்லை. அப்போது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார். நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன். அப்போதே தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம், நாராயணசாமி யாருக்கும் நல்லது செய்தது இல்லை, அவருக்கா தொகுதியை கொடுக்க போகிறாய் என கேட்டார். நான் பைபிள், பகவத்கீதைப்படி நடப்பவன். தொகுதியை விட்டு கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சராக்கிய என் மீது சேற்றை வாரி வீசுகின்றனர். நான் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றால் என்னிடம் தொகுதியை பெற்று முதலமைச்சரான நாராயணசாமி யார்? எங்க பாஸை என் தொகுதிக்கு கூட்டி வந்தேன். மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தேன். இதில் என்ன தவறு உள்ளது? அவர் தேர்தலில் போட்டியிடணுமா, கட்சி தொடங்குவாரா என அவர்தான் பதில் கூற வேண்டும். அவர் தொடர்ந்து புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தர உள்ளார் என தெரிவித்தார். அவர் அரசியல் விபச்சாரம் வாங்கினாரு. நான் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கிறேன். ஏன்னா கடவுள் சொல்லிக்கிறாரு,
மொத்தமே 30 கோடி அவரே கொடுத்து போவாரு. எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டுமே. நல்ல நாடு நடப்புல நல்ல விஷயம் தானே. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பொள்ளாச்சி எடுத்து உங்க வீட்டு தானே வைப்பீங்க. எங்கால் எல்லாம் உங்க கள்ளப்படி தான் வைப்பீங்க. எங்கால் சம்பாரிச்சதை கொண்டு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்குறாரு. அதை அப்படி எடுத்துக்கொண்டு வந்து அல்ல செய்வது யாருடைய தீர்ப்பு? மக்கள் என்ன தீர்ப்பு பார்க்கட்டும். ஏங்க ஒரு விஷயம் நான் குறுக்க சொல்றேன். அப்பயே என்ஆர் ஐயா என்கிட்ட சொன்னாரு, பக்கத்துல உட்காந்து சொன்னாரு, ஜான்குமார் நாராயணசாமிக்கா நீ தொகுதி விட்டு தர. அவர் ஒரு நாள் கூட ஒரு நாள்ல கூட செஞ்சிடல, உனக்கு மட்டும் எல்லாம் தேவைப்பாடு, தயவுசெய்து விட்டு கொடுக்காரு. நான் அதை யார் பேச்சும் கேட்கல, அவருக்கு விட்டு கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அதை நினைச்சேன். ஆனா அது இப்பேற்பட்ட ஒரு பையன் சொல்லுவாருன்றது அது இப்படி வந்து அவர் ஒரு பெரிய புனிதமான இடத்துல தகப்ப சார்ந்து வச்சிருந்தேன். அவர் பேசுற பேச்சு வந்து இந்த அரசியலுக்கே நாகரிகமான ஒரு பேச்சு சொல்லிக்கிறேன். அன்னைக்கே என்ன ஐயா பேச்சை கேட்டிருந்தா வச்சாங்களேன், இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரே இல்லை. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விசாரணை பண்ணா பாண்டிச்சேரியில எந்த தொகுதியில அவர் தோத்தா இருப்பாரு. ஒட்டுமொத்தமா என் தொகுதியா இருக்கும்னா யாரும் வந்து அங்க ஒன்றும் பண்ண முடியல. மற்ற எந்த தொகுதியாலும் அவர் தோத்தா இருப்பாரு. புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தொகுதியில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக தொகுதி மேம்பாட்டு நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மாநில அரசின் முழு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய பணிகளை கண்டறிந்து அதை தொகுதி மேம்பாட்டு நிதியில் செயல்படுத்திட பரிந்துரை செய்து நிதி ஒதுக்கீடு செய்வர். பெரும்பாலும் தொகுதியில் சாலை, வடிகால், வாய்க்கால், சிறிய அளவிலான கட்டிடம் கட்டுதல் போன்ற பணிகளுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி செலவிடப்படுகிறது. தொகுதி மேம்பாட்டு நிதியாக முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன் 2023-24 ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியாக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக தற்போது 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 2023-24 ஆண்டில் 2ஆம் கட்டம் மற்றும் இறுதி கட்டமாக ரூபாய் 1,23 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கும் முதற்கட்டமாக 77 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தற்போது 2 கோடி ரூபாய் வீதம் அரசு 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த அரசாணை வெளியிட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதி 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் லோக்சபா தேர்தல் காரணமாக அந்த நிதியில் உடனடியாக மேம்பாட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. பல தொகுதிகளில் இப்போதுதான் அந்த நிதியில் பணிகள் துவங்க உள்ளன. இப்போது மேலும் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். சட்டசபை தேர்தலுக்காக இன்னும் 1.5 ஆண்டு மட்டுமே உள்ளது. இந்த 1.5 ஆண்டிற்குள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிகளில் பொதுமக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய வேண்டிய நெருக்கடியில் உள்ளனர். எனவே அனைத்து பகுதிகளிலும் சாலை, கழிவுநீர் வாய்க்காலுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகளை முழு வீச்சில் துவங்க தயாராகி வருகின்றனர். இனி அனைத்து தொகுதிகளிலும் சாலை பணிக்கான பூமி பூஜைகள் களை கட்ட உள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும் என புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் தொழிலதிபர் அதானியின் நிறுவனம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதானி பங்குச்சந்தையில் முறைகேடில் ஈடுபட்டதை ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் மத்திய அரசு அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறைகேடில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர் ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை என விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் ரீதியில் பாஜகவிற்கு அதானி நிதியுதவி அளித்து வருகிறார். அதானி விவகாரத்தை மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ விசாரணை நடைபெறுகிறது. ஆனால் அதானி மீது நடவடிக்கை இல்லை. அதானி மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளோம் என்றார். அவர் பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கிளை எண் 23 சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் அமைப்பு தேர்தல் திருவிழா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு தேர்தல் திருவிழா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ராமலிங்க நகர் பகுதியில் உள்ள கிளை எண் 23 சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார்.
மேலும் நிகழ்ச்சிக்கு நகர மாவட்ட தேர்தல் அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் இணை அதிகாரி ராஜகணபதி மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பாஜக மாநில ஓபிசி அணியின் துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் அதிகாரி தேவேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அமைப்பு தேர்தலை நடத்தி முடித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கேந்திர சகயோகி புனிதா மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகள் பிரகாஷ், செல்வம், ராகுல், அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவராக லட்சுமிகாந்தன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் கிளை எண் 23 சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வாக்காளர் திருத்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தம் செய்யும் பணி 1/1/2025 என்ற தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணியானது வரைவு வாக்காளர் பட்டியலுடன் 29/10/2024 அன்று தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அப்பணி வரும் 28/11/2024 வரை நடைபெற இருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் 23/11/2024 இன்றும் மற்றும் 24/11/2024 நாளையும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 விடுமுறை நாட்களில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் நடைபெற்று வருகின்றன. இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு மையங்களில் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார். குறிப்பாக அரசு தொடக்கப்பள்ளி, சாரம் மற்றும் வெங்கடா நகர் பகுதியிலும் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான முரசொலி மாறனின் 21வது நினைவு தினம் இன்று காலை அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள மாநில தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ். வி. சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், இலக்கிய அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், கிளை கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப பணியாளர்களை தேர்வு செய்தனர். இதில் ITI டிப்ளோமா, பொறியியல் மற்றும் பல்வேறு பட்டப்படிப்பு படித்த சுமார் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினர். அப்போது இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், திமுக கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கு ராஜீவ்காந்தி பெயரில் மீண்டும் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடி செலவில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் பேருந்து நிலையத்தை திறக்கும் வகையில் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு ராஜீவ்காந்தி பெயர் வைக்கக்கூடாது என்று தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி பெயரை நீக்கினால் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவரது பெயர் நீக்கப்படாது என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய பெயர் பலகை இன்று பொருத்தப்பட்டது. பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் பேருந்துகள் வெளியேறும் வாசலில் ஆங்கிலத்தில் இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் கடந்த சில நாட்களாக பேருந்து நிலைய பெயர் பிரச்சினை தொடர்பாக நீடித்து வரும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட PRTC ஊழியர்களுக்கு பணி வழங்காததை கண்டித்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேற்று முன்தினம் நிர்வாக பொது மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று பணிக்கு திரும்பிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களிடம் உதவி மேலாளர் குழந்தைவேலு இனி போராட்டம் நடத்த மாட்டோம் என மன்னிப்பு கடிதம் எழுதி தந்தால் மட்டுமே மீண்டும் பணி வழங்க முடியும் என கூறியதாக தெரிகிறது. இதை கண்டித்து அரசு ஊழியர்கள், சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் பிஆர்டிசி ஊழியர்கள் நேற்று மாலை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பணி முடிந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மேலாளர் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும், மன்னிப்பு கடிதம் எதுவும் கொடுக்க வேண்டாம் என தெரிவித்தார். அதன் பின் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி அறை கழிப்பிடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 மொபைல் போன்கள், புகையிலை பொருட்களை சிறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். அங்கு கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதாக வந்த புகாரின் பேரில் சிறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விசாரணை கைதிகள் அறை அருகே பொது கழிப்பிடத்தில் 3 பிளாஸ்டிக் கவர்களில் மொபைல் போன், பேட்டரி, சார்ஜர், புகையிலை பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் மங்களம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட கைதி மதன் அறையில் சோதனை செய்த போது அவர் மொபைல் போன் ஒன்றை பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 மொபைல் போன், பேட்டரி, சார்ஜர், புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சிறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். NCC துவக்க நாளை முன்னிட்டு புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்துள்ள கலைத்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அடுத்துள்ள கலைத்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கலைக் கல்லூரியில் NCC துவக்க நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கனகவேல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை தலைவரும் தேசிய மாணவர் படை பிரிவு அலுவலருமான கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார். அவிர்தார் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இதில் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் NCC மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இரத்த தானம் அளித்தனர். இரத்த தானம் அளித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்த காவல்துறை DGP உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி நீதிபதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து சம்பந்தமான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் தெரிவித்தனர். அவர்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் SP செல்வம், இன்ஸ்பெக்டர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் SP தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் SP வீரவல்லவன், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7300 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். முதல்வர் ரங்கசாமி சொல்லை மீறி நாராயணசாமிக்கு எனது தொகுதியை தாரை வார்த்தேன். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேட்டி. நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு. முறைகேடில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர் ஏன் அதானியை பற்றி பேசவில்லை? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய பெயர் பலகை வைப்பதில் நீடித்து வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. ராஜீவ்காந்தி பெயரில் மீண்டும் பெயர் பலகை. போராட்டத்தில் ஈடுபட்ட PRTC ஊழியர்களுக்கு பணி வழங்காததை கண்டித்து தலைமை அலுவலகம் முற்றுகை.